அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மகளா, ஒரு மனைவியா, தாயா, மருமகளா பல பரிணாமங்களில் பதவியேற்று தன்னோட பொறுப்புகளை சரியான முறையில் கொண்டு போகிறதுக்காக போராடுற ஒவ்வொரு பெண்ணுக்குமே இன்றைக்கி உமன்ஸ் டே நல்வாழ்த்துக்கள். அண்ட் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு மோட்டிவேஷனாக மட்டும் இல்லை, உங்கள் லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு தடைக்கற்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை உடச்சிருந்து வர்றதுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிசோஸ் டைரி. இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விளாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ நோம்பு டைம் அப்படின்றதால இஃப்தார் முடிஞ்ச உடனேயே பாத்திரம் எல்லாத்தையுமே விளக்கி வச்சுருவோம். ஆனால் சஹர் டைமில் நம்ம விடிய காலம் 3 மணிக்கு எந்திரிச்சு நம்ம சாப்பிட்றதுனால அப்போ உட்காந்து பாத்திரம் விளக்க முடியாது. ஸோ அதை அப்படியே போட்டுட்டு காலையில் எந்திரிச்சு தான் அதை ஃபுல்லாக கழுவி முடிச்சுட்டு கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணுவேன். ஸோ அந்த வேலை முடிச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு வேலையாக வந்துகிட்டே இருக்கும். நம்மளோட டெய்லி ரொட்டீனில் இருக்கக்கூடிய வேலைகளை கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் ஆகணும். அதில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே நம்ம வந்து கொடுக்க முடியாது. லாஸ்ட் டைம் வந்துட்டு வாஷிங் மிஷினில் ரிப்பேர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை ஆர்டர் போட்டிருந்தேன், அதுவுமே வந்துடுச்சு. வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை கூப்பிட்டு அதை ரிப்பேர் பண்ணணுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தனியாக ஒரு அமௌண்ட் செலவாகும். கண்டிப்பாக ஒரு 1500 செலவாகும். இந்த ஸ்டாண்டை மட்டும் நான் மேலே அப்படியே கலட்டிட்டு ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன். ஸோ அதையும் வாங்கி மாட்டினேன். வாஷிங் மிஷின் அல்ஹம்துலில்லாஹ் நல்லாவே ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 1 வீக் இந்த வாஷிங் மிஷின் இல்லாமல் எனக்கு அவ்வளோ ஒரு சிரமமாக இருந்துச்சு. ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா கைகள்னால துவைச்சாங்க. ஏன்னா அப்போ வந்துட்டு அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க, அது மட்டும்தான் வேலை அப்படின்ற போது ஃபுல் ஃபோக்கஸாக பண்ண முடியும். ஆனால் நம்ம அப்படி கிடையாது, நம்ம பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் குழந்தைங்களோட ட்ரெஸ் எல்லாம் யூனிஃபார்ம் அது இதுன்னு சேர்ந்து டெய்லியுமே ஒரு 2 டைம் வாஷிங் மிஷின் போடுற அளவுக்கு குவிஞ்சிருது. ஸோ அதை ஃபுல்லாக டெய்லி இவ்வளோ நாளாக கையில் தான் துவைச்சிட்டு இருந்தேன். அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு நினச்சி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நாளாக உங்களோட வீடியோ நான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் எப்போ பார்த்தாலும் என்னுடைய பிரச்சனைகளை பேசிக்கிட்டே இருப்பேன், யாருக்கிட்டையாச்சும் புலம்பிக்கிட்டே இருப்பேன், இதையே ஒரு வேலையாக பண்ணிகிட்ருப்பேன். வீட்டில் ஒரு வேலை என்னால் ஃபுல் ஃபோக்கஸாக பண்ண முடியாது, நான் என்னோடய வேலையே பார்க்க மாட்டேன், எனக்காக நேரம் நான் எடுத்துக்கிறவே மாட்டேன். ஆனால் உங்கள் வீடியோ கண்டினியூவாக நான் பார்த்ததில் இருந்து எனக்கான நேரத்தை நான் எடுத்துக்கிட்டேன். டெய்லரிங் கற்றுக்கிட்டு அந்த டெய்லரிங்கை நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களோட வீடியோ பார்த்து நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் தோணுச்சு, அப்படி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு தான். எக்ஸ்ட்ரா நான் எதுவுமே நான் வீடியோக்காக நான் பண்ணலை. என் லைஃப்பில் நான் என்ன பண்ணிட்டு இருக்கணும் அதை நான் உங்ககிட்ட காட்டுறேன், அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்றதுக்காக நான் இங்கே போனேன், அங்கே வந்தேன், இது சாப்பிட்டேன், அது சாப்பிட்டேன்னு சும்மா ஒரு விளாகாக போடுறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. என் வீடியோ பார்க்குறவங்க வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் ஏற்படணும், ஒரு டிஃப்ரெண்ட் ஏற்படணும், இதைத்தான் நான் விரும்புவேன். ஏன்னா எல்லா பெண்களோட வாழ்க்கையிலையுமே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, நிறைய பேர் வாழ்க்கையை பற்றி அடுத்த ஸ்டெப்பை பற்றி யோசிக்கவே முடியாமல் இருக்கீங்க. ஆனால் உங்களுக்குள்ள டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட்டை வெளிக்கொண்டுட்டு வர்றதுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்களா, யாராச்சும் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்க மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருப்போம். ஸோ அப்படி இருந்த பொண்ணு தான் நானுமே. ஸோ அதை விட்டு நான் வெளியில் வந்திருக்கேன் அப்படின்னா என்னை பார்த்து நிறைய பெண்கள் ஒரு மோட்டிவேஷன் ஆகி வரணும், அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்றதுக்காகத்தான் இவ்வளோ விஷயங்கள் நான் என்னோடய வீடியோவில் இன்க்ளூட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்க சப்ஸ்கிரைபராக நீங்கள் இருந்தீங்கன்னா, என்னோடய வீடியோ பார்த்து உங்கள் லைஃப்பில் மாற்றம் ஏற்பட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோவுக்கு கீழே ஹானஸ்டான ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நிறைய பெண்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நான் கொடுக்குற மோட்டிவேஷனை விட நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது அதை பார்த்து நிறைய பெண்களோட வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். ஸோ அந்த நன்மையில் நீங்களும் பங்கெடுத்துக்கோங்க. அண்ட் நான் வீட்டு வேலை எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு இப்போ நான் வந்து பேக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீட்டு வேலையெல்லாம் முடித்தாதான் என்னால் ஃப்ரீயாக இந்த ஒர்க் எல்லாம் பண்ண முடியும். அண்ட் இன்றைக்கி ஒரு சிஸ்டர் வந்துட்டு காம்போ பேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. காம்போவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் பேக், ஹேர் பேக், பாத் பவுடர் அண்ட் வெயிட் லாஸ் பவுடர் ப்ளஸ் ஹெல்த் மிக்ஸ் பவுடர், இந்த 5 ப்ராடக்ட்டுமே வரும். காம்போவில் எப்போவுமே நம்ம ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் 4 ப்ராடக்ட் வாங்கினாலும் ஆஃபரில் கிடைக்கும், 5 ப்ராடக்ட் வாங்கினாலும் ஆஃபரில் கிடைக்கும். இந்த நேரத்தில் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன். இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டர் தான். ஆக்சுவலி ராம்னா டிஸ்ட்ரிக்டை நான் தாண்டினதே கிடையாது. ஒரு சீக்ரெட் சொல்கிறேன், நான் இது வரைக்கும் சென்னைக்கே நான் போனதில்லை.
ஆனால் நம்ம தமிழ்நாட்டை விட்டே தாண்டி வேறு ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டர் என்கிட்ட ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு எந்த ஒரு வார்த்தையுமே இல்லை. அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. நான் இந்த மாதிரி யோசிக்காமல் நான் ராம்நாடை விட்டு தாண்டினதே கிடையாது. நான் எந்த ஊருக்குமே போனது கிடையாது. என்னால் எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும், என்னால் எப்படி யூடியூப் சேனல் ரன் பண்ண முடியும் அப்படின்னு நான் ஒரு செகண்ட் நினச்சிருந்தேன்னா இவ்வளோ தூரத்தில் இருந்தும் கஸ்டமர்ஸ் என்கிட்ட வாங்கியிருக்க மாட்டாங்க. அண்ட் ஸ்ரீலங்காவில் இருந்துமே நிறைய சிஸ்டர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறீங்க உங்களோட ப்ராடக்ட் எனக்கு வேணும் அப்படின்ட்டு. ஆனால் இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்து விடுறது கஷ்டம். ஆனால் உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் அதிகமாக வரும். இன்னும் நம்ம வெளிநாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வரல. இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமாகவே கண்டிப்பாக அதற்கு உண்டான ஸ்டெப்ஸ் நான் எடுக்கிறேன். அண்ட் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க, உங்களுக்கு இந்த திங்ஸ் வேணும் அப்படின்னா இந்தியாவிலேருந்து யாராச்சும் கிளம்புறாங்க அப்படின்னா அவங்களோட அட்ரஸ்க்கு வேணால் நான் போட்டு விடுறேன். ஸோ ஃபாரினில் இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் இதை புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ காலையிலேயே வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு நம்ம பேக்கிங் ஒர்க்குமே முடிச்சுட்டு கொரியர் அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் மார்னிங்கே பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். இன்றைக்கி தர்பூசணி பழத்தை நல்லா வந்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வடிகட்டிட்டோம் அப்படின்னா அதை சீடு எல்லாமே வந்துடும். விதை எதுவுமே ரிமூவ் பண்ண தேவையில்லை. கூடவே லெமன்லாம் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இது வந்து கஸ்தூரி லெமன் அப்படின்னு சொல்லுவோம். மலேசியாவிலேருந்து வந்தது. ஏன்னா மோஸ்ட்லி எங்கள் ஊரில் நிறைய பேர் மலேசியாவுக்கு தான் போவாங்க. ஸோ அதிலிருந்து வந்த செடி தான் இது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம கட் பண்ணி நார்மல் லெமன் மாதிரி பிழிய தேவையில்லை. லைட்டாக நம்ம கை நாட்டு ப்ரெஸ் பண்ணாலே நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக நன்னாரி சிரப் சேர்த்துட்டு சப்ஜா சீட், அதுக்கப்புறம் வந்துட்டு கடல் பாசி சேர்த்துக்கிறேன். நார்மலாக நம்ம தர்பூசணி பழத்தில் இந்த மாதிரி பண்ணி கூடவே பசும்பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக ரோஸ் மில்க் மாதிரியே இருக்கும். இன்றைக்கி நான் வந்து பால் சேர்க்கலை, அதுக்கு பதிலாக சப்ஜா சீட் அண்ட் ஜெல்லி சேர்த்துக்கிறேன். கடல் பாசி நேற்று பண்ணினது இருந்துச்சு. ஸோ அதையுமே குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெசர்ட்டாக தெரியும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆக்சுவலி நிறைய பேர் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சமையல் பண்ணுறோம். ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறோமா அப்படின்னு கிடையாது. இது பார்த்திங்கன்னா பிள்ளைங்க சாப்பிடுவாங்க அப்படின்றத விட எனக்கு இந்த பழம் வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. பிள்ளைங்க வந்துட்டு பழமாகவே சாப்பிடுவாங்க. ஸோ எனக்கு இந்த பழத்தோட சத்து வேணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஜூஸாக நான் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நமக்காக யோசிக்கணும், நம்மளையும் ஒரு மனிதராக நினச்சி நம்ம தான் நேசிக்கணும், யோசிக்கணும். ஏன்னா நமக்காக யாரும் வரமாட்டாங்க. அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் சிக்கன் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துட்டு நம்மளுடைய சீக்ரெட் மசாலா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த சீக்ரெட் மசாலா அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. லாஸ்ட் டைம் வந்து ரமதான் ப்ரிப்பரேஷனில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த மசாலா தான். லைட்டாக லெமன் வந்து பிழிஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கடையில் பால் அடுப்பில் வச்சுருந்தேன். கஸ்டர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கடல் பாசி நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சுகர் போட்டு கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஒரு சைடு வந்து சிக்கன் நம்ம மேரினேட் பண்ணி வச்சது ஊறிட்டுருக்கு. அதுக்கடையில் இதுவுமே ரெடி ஆகட்டும். இதுக்கடையில் நம்ம அந்த சிக்கனுக்கு உண்டான ஸ்டஃபிங் எல்லாம் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் வந்து தாராளமாக சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சு சிக்கனை வந்து கூட சேர்த்துக்கிறேன். நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கடையில் அந்த பால் வந்து கொதிச்சிருச்சு. இந்த பாலுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். எப்போவுமே நார்மலாக கஸ்டர்ட் பவுடர் அப்படின்னா ஒரு வெனிலா ஃப்ளேவரில் தான் இருக்கும். இது மேங்கோ ஃப்ளேவராக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் இந்த ஃப்ளேவர் வாங்கி யூஸ் பண்ணதே கிடையாது. ஜஸ்ட்டு என் பையன்கிட்ட சொன்னேன், இதை வாங்கிட்டு வந்துட்டான். சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நான் ஊற்றி அப்படியே வச்சுட்டேன். ஆல்ரெடி நம்ம கடல் பாசி எல்லாம் சேர்த்தாச்சு. இது நம்ம கடல் பாசி ஜெல்லின்னு சொல்லலாம், இல்லைன்னா புட்டிங் எப்படி வேணாலும் சொல்லிக்கிறலாம். அது கொஞ்சம் நேரம் ஆடுறதுக்கு இடையில இந்த சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. கூடவே ஒரு 4 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். முட்டைக்கோஸ் கொஞ்சமாக இருந்துச்சு, ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன். கூட நம்ம கேரட், பீன்ஸ் எது இருந்தாலுமே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோயா சாஸ், அடுத்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி ஃப்ளேக்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்மளுடைய மேஜிக் மசாலா சேர்த்துக்கிறேன். ஸோ எல்லாத்துக்குமே இந்த சீக்ரெட் மசாலா ரொம்ப ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நார்மல் டேஸ்லேயும் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ எல்லாமே ஒரு 50% மட்டும் வெந்தால் போதும். ஃபைனலாக புதினா மல்லி தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அது கொஞ்சம் ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்கிடையில் தால்ச்சாக்கு நான் வந்து மட்டன் கொழுப்பு, அடுத்து துவரம் பருப்பு சேர்த்து விசிலில் வச்சுட்டு அவ்வளோதான். இது கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்கடையில் நான் போயிட்டு நான் லுகர் தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்கு வர போகிறேன். ஸோ காலையிலே ஒர்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதனால் நம்ம கொஞ்சம் தொழுகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஏன்னா கொரியர் ஒர்க்கு இந்த மாதிரி பேக்கிங் ஒர்க் இருந்துச்சுன்னா காலையில் என்னால் ஓதுறதுக்கு முடியாது.
ஸோ மதியம் வந்துட்டு தொழுதுட்டு ஓதிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபைஹா பேபி ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி ஃபைஹா பேபி நோன்பு வைக்கல. ஒரு நாள் விட்டு தான் நான் நோன்பு வைக்க சொல்கிறேன். போன வருஷமே 11 நோன்பு வச்சுட்டாங்க ஃபைஹா பேபி. ஸ்கூலில் டிராயிங் புக் வாங்க போகிறேன் அப்படின்ட்டு அமௌண்ட் வாங்கிட்டு போயிட்டு டிராயிங் புக் வாங்கிட்டு வந்ததுலேருந்து அதை உட்காந்து வரைய ஆரம்பிச்சாச்சு. விளையாட போகலாமா? வீட்டில் டோர் ஓப்பன் பண்ணுறோம். வாங்க, லைக் போட்டுக்கோங்க. டோரை ஓப்பன் பண்ணியாச்சு. புள்ள இது பெட்டா? ஆமாம், இது பெட்டு, இது டிசைன்டு, இது வந்து இது புள்ள. பெட்டில் தூங்குறாங்க. இப்போ 2 பேர் இருந்தாச்சு பார்த்துட்டு போகிறா. படி. இது என்ன குளிக்கிறதுக்கு டப்பா? ஆமாம், இல்லத்தான் ஷாம்பு தேய்க்கும். ஸோ இது எல்லாமே அவங்களாம் க்ரியேட் பண்ணது. அவங்களோட மைண்ட் செட் எப்போவுமே என்ன மாதிரி இருக்கும், ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்றது. ஸோ நம்மளை மாதிரியே நம்ம பிள்ளைங்களும் வர்றது ரொம்ப சந்தோஷம்தான். அதுக்கு நாம் எடுத்துக்காட்டாக இருக்கணும். நாம் எப்போவுமே யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கிட்டு அடுத்தவங்களை பற்றி புறம் பேசிக்கிட்டு இப்படி இருந்தோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்களும் நம்மளை மாதிரி தான் வரும். ஸோ நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு மாறணும். நம்ம எண்ணத்தை ஃபஸ்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டஃபிங் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதுக்கு தேவையான மாவுமே நான் பிசைஞ்சு வச்சுட்டேன். அந்த மாவு வந்து நல்லா ஊறணும். ஸோ ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்கிடையில் நான் தால்ச்சா ஒரு சைடு ரெடி பண்ணுறேன். இன்னொரு சைடு வந்து பீஃப் வந்து கிரேவி தான் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு விஷயம் நினச்சிருப்பீங்க. இந்த விஷயம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு நினச்சிருப்பீங்க. ஆனால் அது பண்ணுறதுனால இன்னொருத்தவங்க எதுவும் பேசுவாங்களோ அடுத்தவங்க எதுவும் நினைப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு யோசனையும் இருக்கும். எப்போவுமே அடுத்தவங்க எதுவும் சொல்லுவாங்கன்னு நினச்சி ஒரு விஷயத்தை யோசிச்சிங்கன்னா உங்களால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. ஏன்னா இந்த லைஃப் ஒரு லைஃப் உங்களுக்கு மட்டும்தான். நீங்கள் தான் வாழ்ந்தாகணும் உங்கள் வாழ்க்கையை. உங்கள் வாழ்க்கையை அடுத்தவங்க வாழ மாட்டாங்க. அதே நேரத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு யாருமே நினைக்கவும் மாட்டாங்க. ஸோ நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா மட்டும்தான் உண்டு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்காக யோசிங்க. உங்களுக்காக கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுங்க. நீங்கள் படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லை பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா யோசிக்கவே செய்யாதீங்க. அதற்கு உண்டான ஸ்டெப்ஸில் கண்டிப்பாக ஒரு முடிவு எடுங்க. எனக்கு வந்து எந்த திறமையுமே இல்லை, எனக்கு எந்த டேலண்ட்டுமே கிடையாது, ஆனால் நான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த நினைப்பே உங்களை மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகும். உங்கள் டேலண்ட் என்ன அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு கற்றுக்கிற வேண்டிய விஷயங்களை கற்றுக்கோங்க. இப்போ ஆன்லைனில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் வெளியில் போய் தான் அந்த விஷயத்தை கற்றுக்கிறணும் அப்படின்ட்டு கிடையாது. இப்போ நிறைய விஷயங்கள் ஆன்லைன்லேயே கிடைக்குது. ஸோ அதை சர்ச் பண்ணுங்கள், தேடுங்க. தேடுனா மட்டும்தான் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை முன்னேறணும் அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப் நீங்கள் எடுத்து வச்சாதான் முடியும். இன்னொருத்தவங்க அப்படியே கூட்டிகிட்டு போய் உங்களுக்கான ஒரு வழியை காட்டவே மாட்டாங்க. ஸோ தேடுங்க, தேடுனா தான் கிடைக்கும், தட்டுனா தான் திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக உண்மையான வார்த்தை. எண்ணங்களை எப்போவுமே பாசிட்டிவாக வச்சுக்கோங்க, நல்லதே நடக்கும். அடுத்தவங்களை பற்றி யோசிக்காமல் உங்களை பற்றி இனிமேல் யோசிக்க ஆரம்பிங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஸ்டஃபிங் நான் உள்ளே வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டேன். நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி தான் விட்டேன். அது அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது அது கொஞ்சம் அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சு. அதனால நெக்ஸ்ட் டைம் அதை வைக்கும்போது கொஞ்சம் அதை ரோல் மாதிரி மடித்து விட்டு நல்லா கொஞ்சம் அழுத்தி விட்டுட்டேன். நோன்பு டைமில் நிறைய ஃப்ரைட் ஐட்டம் வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் நோன்பு திறக்கும்போது எப்போவுமே டேட்ஸ் வச்சு நோன்பு திறங்க. அடுத்து கொஞ்சமாக தண்ணி குடிங்க. அடுத்து ஃப்ரூட்ஸு சாப்பிடுங்க, ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோன்பு கஞ்சி சாப்பிடுங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம் ஏதாச்சும் சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்டுக்கோங்க. இனிமேல் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுற ஐட்டத்தை வந்துட்டு நம்ம நோம்பில் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். பாப்பா இன்ஷால்லா இது எந்த அளவுக்கு எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு. ஏன்னா சின்ன வயசுலேயே நம்ம நோன்பு திறக்கிறது அப்படின்னாலே வடை, பஜ்ஜி, சமோசா இந்த மாதிரி விட்டு அடித்து தான் நமக்கு பழக்கம். திடீர்னு மாறணும் அப்படின்னா அது கஷ்டம்தான். ஆனால் ஒரு ஸ்டெப் எடுக்கலாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக ஸ்டெப்ஸ் எடுத்தால் தான் ஒரு மாற்றம் வரும். ஸோ பேலன்ஸ் மாவில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சமாக பரோட்டா மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நான் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு தால்ச்சா வச்சு சைடிஷ் மாதிரி நைட்டுக்கு பசங்க சாப்பிட்டுக்குருவாங்க அப்படின்ட்டு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடல் பாசி எல்லாம் சேர்த்தா இந்த தர்பூசணி ஜூஸ் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கஸ்டர்டு மேங்கோ புட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம அப்படியே மேங்கோ சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. அண்ட் இந்த சிக்கன் பஃப்மே ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இது மட்டும்தான் பண்ணது வீட்டில். வேறு எதுவுமே நான் ஃப்ரைட் ஐட்டம் நான் பண்ணலை. இது ஒன்றே போதும் எல்லாத்துக்குமே. ரொம்ப வயிறு ஃபில்லிங்காக இருந்துச்சு.
ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம துவா பண்ணிவிட்டு நோன்பு திறக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் சொன்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்பட்டுச்சு அப்படின்னாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் எண்ணத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணத்தை சரியாக எண்ணுங்க, நல்லதே எண்ணுங்க, நல்லதே நடக்கும். அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.